ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி இந்த சத்து மாவுன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க இந்த பேக்கெட்டை. இந்த சத்து மாவை வச்சு பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து இந்த முறுக்கு சீவல், இனிப்பு சீவல் இந்த மாதிரிலாம் செஞ்சால் இஷ்டமாக சாப்பிடும். கஞ்சி மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நான் பாக்கெட் கட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் 1 டம்ளர் மட்டும் நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. 1 டம்ளர் மாவுக்கு அரை டம்ளர் பொட்டுக்கடலை. ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக வந்து பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் நான். இப்போ இதுலேயே வந்து இந்த மாவை போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து சத்து மாவுன்றதுனால வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்காது. அதனால் நம்ம இதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் ஒரு ஓட்டிடலாம். நைஸாக ஓட்டிட்டு நான் காட்டுறேன். இதுலேயே இனிப்பும் இருக்கும். நம்மளுக்கு வந்து இனிப்பு சீவல் தான் செய்ய போகிறோம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ அதை வந்து நல்லா வந்து ஒரு வடியில் போட்டு ஜலிச்சிக்கலாம். கப்பிகள் இல்லாமல் ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சிட்டு காட்டுறேன். நல்லா ஜலிச்சிட்டேங்க. அந்தளவுக்கு ஆனால் வரல, கொஞ்சம் தான் வந்துச்சு. ரொம்ப அந்தளவுக்கு கப்பிகள் இல்லை. பாருங்கள், நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ நல்லா ஜலிச்சாச்சுங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம இனிப்பு செய்ய போகிறோம். வேறு எதுவுமே போட தேவையில்லை. இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம. இது ரொம்ப கட்டியாக இருக்குது, நான் வலிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நான் இது தான் எடுத்திருக்கேன். இதில் தான் பிழிய போகிறேன். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். அப்படியே முறுக்கு மாவு பதத்தில் வந்து நம்ம வந்து கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம். இந்த நெய்யும் அடியோடு வழித்து போட்டுப்போம். எல்லாத்தையும் வழித்து போட்டேங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசையணும். சுடு தண்ணிலாம் தேவையில்லை. நான் முறுக்கு மாவு பதத்தில் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். மாவு இந்த பதத்தில் வந்து பிசைஞ்சிக்கணுங்க. அவ்வளோதான், முறுக்கு மாவு மாதிரி. அப்படி வெளியே தட்டில் வச்சு காட்டுறேன் நான். குழல் அமுக்கினோம்னா நம்மளுக்கு வந்து இப்படி பிச்சோம்னா வர மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இதிலே ஏற்கனவே இனிப்பு இருக்குது. நம்ம வந்து சத்து மாவு தான், இல்லை சத்தான ஐட்டம் தான் எல்லாமே சேர்த்துருக்காங்க. இப்போ இதை வந்து அப்படியே வந்து இனிப்பு சீவல் மாதிரி போட்டு பிழிஞ்சிடலாம். பசங்க வந்து கஞ்சாவோ இல்லை வேறு எதுனா ஒன்றுக்கு சாப்பிட இஷ்டம் இருக்காது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கொடுத்தா சாப்பிடும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. லைட்டாக வந்து இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் காய வச்சுப்போம். நான் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் வந்து மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பிழிஞ்சிடலாம். இது கொஞ்சமாக செஞ்சதுனால கொஞ்சம் தான் வரும். கொஞ்சம் மாவு தான் இருக்குது பாருங்கள். 2 ஷிஃப்ட்டில் காலி ஆகிடும். நீங்கள் நிறைய வேணுன்னா நிறைய செய்யுங்க. நான் 1 டம்ளருக்கு இவ்வளோ தான் வரும். இப்போ எப்படி பிழியலான்னு பார்ப்போம். எண்ணெய் காயில் சின்னதாக ஒரு பீஸ் போட்டு பார்த்தேன், மேலே எலும்பு வந்துருச்சு. இப்போ இதுதான் மிதமான சூட்டில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம பிழிஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உடனே கரண்டி போட வேணாம். எலும்பி மேலே வந்த பிறகு அதுக்கப்புறம் திருப்புவோம். நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. இது கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். இது இனிப்பு இருக்கிறதுனால வந்து சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகு தான் மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். அப்படியே வெப்பமாக எடுத்துடலாம். எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த சீடை கெஜ்ராலாம் இனிப்பு போட்டோம்னா ஆறின பிறகு மொறுமொறுன்னு இருக்கும், அதே தான் இதுவும். இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டுக்கலாம். இது சூடாக இருக்கும்போது மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆறணுன்னு நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான். நான் இன்றைக்கி சீவலாக போட்டு கொடுத்துருக்கேங்க. இங்கே வந்து அப்படியே உருண்டையாக போட்டு
அப்படியே வந்து சீடை மாதிரியும் போட்டு கொடுக்கலாம், இனிப்பு சீடை மாதிரியும் போட்டு கொடுக்கலாம். இது வந்து அப்படியே வந்து இனிப்பு முறுக்கு மாதிரியும் பிழிஞ்சு கொடுக்கலாங்க. அது உங்கள் இஷ்டம்தான். ஆனால் டேஸ்ட் உண்மையாலுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இனிப்பு சீவல் ரெடிங்க. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் ஆறின பிறகு இது சூடாக இருக்குது. அதனால் நான் வந்து உங்களுக்கு பாருங்கள், நான் இப்போ உடச்சி காட்டுறேன். சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் வந்து நல்லா இப்போவே மொறுமொறுன்னு தான் இருக்குது. இன்னும் ஆறின பிறகு சவுண்டு கேட்குதுங்களா? இப்போயே நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்குது. இன்னும் ஆறினோன்னா இன்னும் வந்து மொறுமொறுன்னு ஆகும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அப்படியே வந்து ஒரு ஒரு சத்தான ஒரு பிஸ்கெட் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. நம்ம பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவுமே போடல. 2 மாவு தான், சத்து மாவு, பொட்டுக்கடலை, இது 2 வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.